Hey guys, welcome back. Finally, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த Oneplus ஓட Nord 4 ஓட லான்ச் டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Oneplusல இருந்து இந்த மாசம் 16th வந்து இட்டலியில ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஈவென்ட்ல Nord 4 மட்டும் இல்ல, கூடவே வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றாங்க. அந்த ஈவென்ட்ல என்ன ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்றாங்க, Nord 4ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க ஆஃபர் பண்றாங்க, பிரைசிங், ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இனி நம்ம வீடியோல பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறமா Amazonோட பிரைம் டேலயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரைம் டேல நியூ லான்ச்சஸ் மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் நிறைய கேட்டகரிஸ்ல வந்து மேசிவான பிரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரைஸ் டிஸ்கவுண்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மேனுவலாக போய் சர்ச் பண்ண வேண்டாம். நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலில் இப்போவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் நம்மளே வந்து அங்கே டீல்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருப்போம். உங்கள் டைம் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்மியான ப்ரைஸில் ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ATT டீல்ஸ் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது Nord 4ஓட பில்ட் அண்ட் டிசைன் இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா மாடியூல் ஹாரிசான்டலாக இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து LED ஃப்ளாஷ், பட் அதை வந்து வெர்டிகலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டியில் வந்து மேசிவாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து கிளாஸ் பேக்கோட வருது அண்ட் சைடு ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க. அலுமினியம் ஃப்ரேம் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அந்த லீக்டு இமேஜஸ்லாம் பார்க்கும்போது சைடில் ஆண்டனா பேண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக நமக்கு தெரியுது. அண்ட் கலர்ஸ்மே வந்து இந்த வாட்டி டூவல் கலர் டோனில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு நார்ஜோ 70 சீரீஸாக இருக்கட்டும், பழைய பிக்சல் ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டோம்னா மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டூவல் கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் டாப்பில் வந்து கிளாஸியாகவும் கீழே வந்து மேட் ஃபினிஷாக இருக்குது. ஸோ இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபோன் பார்க்குறதுக்குமே வந்து லுக் நல்லா இருக்குது. ஸோ ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். IP65 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் நாட் CE4 12R பார்த்தா அந்த அக்வா டச் ஃபீச்சருமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.7 inch டிஸ்பிளே அண்ட் 1.5K ரெசல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 2000 nits வந்து பிரைட்னஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. அது பீக் பிரைட்னஸ் தான். பட் ரெகுலர் பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து பிரைட்னஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். பட் இந்த வாட்டி OnePlus வந்து சாம்சங்கோட AMOLED பேனல் யூஸ் பண்ணல, டியான்மாவோட T8 பேனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த பேனல் வந்து யூசேஜ்க்கு எப்படி இருக்குன்றது வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 12Rல பார்த்தா LTPO பேனல் கிடையாது. இது டிஸ்பிளேல என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து லான்ச் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக தெரிய வரும். இந்த வருஷம் லான்ச் பண்ணக்கூடிய OnePlus ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அந்த 5500 mAh பேட்டரி வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நாட் CE4 லைட்டில் பார்த்தோம், CE4 OnePlus 12Rல பார்த்து அண்ட் இப்போ Nord 4லையுமே வந்து சிமிலர் பேட்டரி கெப்பாசிட்டி தான். அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கேமரான்னு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக இந்த Nord சீரிஸ் எல்லாமே வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணுறது ரொம்ப காமனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்து ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லீக்ஸ் படி பார்த்தோன்னா இது ஒரு சாம்சங் சென்சார்னு தெரியுது. அண்ட் ரியர் கேமராவில் வந்து டுவல் கேமரா செட்டப், 50 MP மெயின் கேமரா, சோனி IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. OS சப்போர்ட் இருக்குது. அடிஷ்னலாக 8 MP அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அல்ட்ரா வைட் வந்து மேபி 12 MP கொடுத்துருந்தா பெட்டராக இருக்குமே அப்படின்னு ஒரு சைட் தோணினாலும் இன்னொரு பக்கம் வந்து 12Rக்கே வந்து 8 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8 MP கொடுத்தது வந்து பெருசாக நமக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி எதுவும் இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. Nord 3ல டிமென்சிட்டி ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர் தான். பட் இந்த வாட்டி Realme GT60ல பார்த்தா Snapdragon 7+ Gen 3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான். டாப் பெர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இருக்காது. பை த சேம் டைம் வந்து நல்ல எஃபிஷியன்டான ப்ராசர் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து கேமிங் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், டெய்லி யூசேஜ்லையுமே வந்து ஃபோன் நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து நமக்கு எங்கேயுமே வந்து ஸ்டட்டஸ் நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 7+ Gen 3ல வந்து கிடச்சிருக்கு. தெர்மல் இஷ்யூஸ்மே வந்து நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக OnePlus வந்து இந்த இடத்துல நல்ல ப்ராசரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து UFS 4 ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் 12Rலேயே வந்து 3.1 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா நமக்கு தெரிய வரும். அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 பேஸ் பண்ண ஆக்சிஜன் OSோட வரும். பட் பேருக்கு தான் வந்து இது ஆக்சிஜன் OS. லுக் அண்ட் ஃபீல் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஒரு கலர் OS யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. பட் ஸ்டில் ஆக்சிஜன் OSோட சாயல் வந்து இன்னும் நம்மளால் வந்து 12Rலேயுமே வந்து ஃபீல் பண்ண முடியுது. கலர் OS கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் OSல வந்து ப்ளோட் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஆக்சிஜன் OS வந்து நம்ம ஒரு பியூரான கலர் OSன்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் மற்ற கன்ஃபார்ம்டு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூவல் ஸ்பீக்கர் செட்டப், ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் IR பிளாஸ்டருமே வந்து ரீடைன் பண்ணுறாங்க. முக்கியமாக OnePlusஓட லெஜெண்டரி ஃபீச்சரான அலர்ட் ஸ்லைடருமே வந்து ரீடைன் பண்ணுறாங்க. Nord 3 நமக்கு இப்போ கரண்டாக வந்து Amazonல 20,000 rupeesக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு நல்ல ப்ரைஸ் ட்ராப்னு சொல்லலாம். பட் இப்போ கரண்டாக வந்து நீங்கள் Nord 3 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பேட்டரி பேக்கப் எல்லாமே வந்து அப்டேட்க்கு அப்புறமா வந்து இம்ப்ரூவ் பண்ணதாக வந்து ஃபோரமில் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து Nord 3 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் Nord 4க்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வித் பேங்க் ஆஃபர்ஸோட நம்ம அரௌண்ட் அந்த 32,000 33,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் OnePlusலேருந்து மினிமம் 256 GB ஸ்டோரேஜ் கொண்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். Realme GT60மே வந்து நமக்கு சிமிலரான ப்ரைஸிங்கில் தான் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு.
ரியல்மி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸ் பேக் கொடுக்காம வந்து பிளாஸ்டிக்காக கொடுத்துருந்தாங்க. ஒன்ப்ளஸில் வந்து கிளாஸ் பேக் இருக்குது. ஸோ GT60 Nord 4 ரெண்டுமே வந்து சிமிலரான ஃபோன், சேம் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ Nord 4க்கு நீங்கள் எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? நீங்கள் வந்து GT60 கன்சிடர் பண்ணிங்களா, Nord 4 கன்சிடர் பண்ணிங்களா? அண்ட் அதை கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் எதுக்காக கன்சிடர் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதம் 16th வந்து Nord 4ஓட லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Nord 4 மட்டும் இல்லாமல் கூடவே வந்து நம்ம M35 புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைம் டேலியே வந்து சேலுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் 80 Day டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.